ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரவா அடை தோசை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நண்பர்களாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ரவை நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து நான் நல்லா இப்போது கொஞ்சம் வறுத்துருக்கேன். அதை கொஞ்சம் வறுத்து நம்ம போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சிலது பச்சை ரவையாக இருந்து வர மாதிரி இருக்கும். அதனால் வறுத்த ரவையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் ரைஸ் பவுட்ரு அரிசி மாவு நான் ஆட் பண்ணுறேன். அதில் சாப் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் சின்னதாக அது சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதையும் போட்டுக்கோங்க. இப்போ கேரட் நான் இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி திருவியே போடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வேறு காரம் எதுவும் கிடையாது. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் கூட போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோக சால்ட்டு, உப்பு மட்டும் கொஞ்சம் எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொஞ்சம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு இது போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ளேவரு. ஸோ அந்த கலர் பார்த்தா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது 2 பண்ணுறது. 2வது பார்த்திங்கன்னா பெருங்காயம் நம்ம ஃபுட்டில் சேர்க்குறது பார்த்திங்கன்னா நமக்கு டைஜஸ்ட் சீக்கிரம் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுறது. நான் கொஞ்சம் எல்ஜி பெருங்காயம் ஒரு சிட்டிகை தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே அளவு போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரைஸில் அந்த ரைஸ் பவுட்ரு, ரவை, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் லூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பதம் தெரியும். ஏன்னா அடை தோசைன்னும் போது பார்த்திங்கன்னா மாவு லூஸாக இருக்காது, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த பதத்துக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி ஏன் ஃபஸ்ட்டு ஊற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் ரவை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி ஊறும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் இதில் ஆட் பண்ணணும். நம்ம 2 கப் ரவை எடுத்தோம்னா 1 கப்பு தயிர் கம்பல்சரி போடணும். நீங்கள் எந்த ரேஷியோவில் அளக்குறீங்களோ அதே இதில் நீங்கள் அளந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 1 கப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் கெட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கட்டி தயிர் இல்லை அப்படின்னா லூஸாக தான் தயிர் இருக்குன்னா தண்ணியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது கரண்டியில் மிக்ஸ் பண்ணலாங்க. ஆனால் ப்ராப்பர் மிக்சிங் ஆகாது. அதுக்காக தான் க்ளோஸ் போட்டு கையில் பண்ணுறது. ஸோ நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கில் பண்ணாலும் சரி, நான் இல்லை ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் மிக்சிங் ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த கலராக இருக்கட்டும், சால்ட்டு, ஸ்பைசஸ் நம்ம போட்டு ஆட் பண்ண வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அது கிளியராக வரும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அளவு பண்ணுறது. ஸோ இப்போ பாருங்கள், அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிரோட கலரும் நல்லா தெரியுது நமக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து வச்சு பாருங்கள், டைட் பாருங்கள். இந்த பொசிஷன் வரும்போது ஸ்பூனில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த பொசிஷன் வரும்போது நீங்கள் கரெக்டாக மூடியை போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஸோ அதை திரும்ப நம்ம எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்க்குறோம் நல்லா ஊறி இருக்குது. ஆனால் நம்ம தோசை ஊற்றுறது இப்படியும் ஊற்றலாம். ஆனால் என்னென்னா கொஞ்சம் அந்த ஃப்ளெக்சிபிள் வேணும். அதுக்காக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் அந்த மாவை நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு நமக்கு என்ன பதம் வேணுமோ அந்தளவுக்கு நான் லூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த மாவு தோசை ஊற்றுற அளவு பதம் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கல் சூடானு நம்ம தோசை ஊற்றிட வேண்டியது. நம்ம மற்ற நார்மலாக தோசை மாதிரி ஊற்ற முடியாது. இதை நல்ல ஒரு ஸ்பூனில் அள்ளி நமக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். குட்டி குட்டி தோசை வேணும்னா சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். பெருசாக வேணும்னா கொஞ்சம் மாவு சேர்த்து ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் மேக்ஸிமம் மீடியமான சைஸே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப சௌரியமாக இருக்கும். வேகிறதும் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தோசை எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு தோசை மாவு முடிஞ்சிடும், திடீர்னு ஆன் டைமில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டயத்தில் வீட்டில் இருக்க ரவையை வச்சு ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா உடனே பண்ணால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாவு புளிக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி கிடையாது. 2வது பார்த்திங்கன்னா இதுக்கு சட்னி தேவை கிடையாது. நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், பச்சை மிளகா, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஸ்பைசஸ் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் சைடு நல்லா வெந்திருக்கு. நான் சுற்றி ஆயில் போட்டு விட்ருக்கேன். ஆயிலு கீ எதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் லைட்டாக கலர் தூக்கி பார்க்குறேன், கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ நீ வந்து நம்ம அதை திருப்பி போடணும். கொஞ்சம் நான் பெருசாக ஊற்றிருக்கேன், அதனால் வந்துட்டு திருப்புறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு. நீங்கள் வந்து இதை விட சின்னதாகவே கொஞ்சம் போட்டுக்கோங்க. திருப்பி போட்டோன்னா ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு திருப்பி போடுங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃப்ளேமை கூட்ட வேண்டியதே கிடையாது. அதே சூட்டில் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரே ஈவெண்ட்டாக எல்லாமே குக் ஆகிருக்கு. அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது எவ்வளோ தூரம் குக் ஆகிருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் இதில் ஒரு தோசை போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சாம்பார் சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, நீங்கள் வெறும் தோசையை அப்படியே சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களோட நல்ல ஒரு ரெசிபியோடு வந்துட்டு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்க வேணாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.